எல்லாருக்கும் வணக்கம். தம்பி பிரசாந்த் பாண்டியராஜுடைய இயக்கத்தில் மாமன் படத்தோட ப்ரெஸ் ஷோ முடிஞ்சு உங்களை சந்திக்கிறோம். இந்த தருணம் எப்படி நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் அந்த எங்கள் அக்காவுக்கு குழந்தை பிறந்த அந்த குழந்தைய வாங்கறதுக்கு எப்படி எல்லாரும் வெளியில் நின்னமோ அப்படி ஒரு சூழல் தான் இப்போ நிற்குது. அந்த மாதிரி தான் வெளியில் நின்றா. நீங்கள் உள்ளேருந்து வர்றப்ப உங்ககிட்ட என்ன ஒரு பதில் வருது அப்படின்னு என்ன நினச்சி இந்த படத்தை இயக்குனர் எடுத்தாரோ, என்ன நினச்சி இந்த படத்தை இந்த கதையை நான் பண்ண நினச்சனோ அத்தனை உழைப்பும் எல்லாமே கான பதில் பிரசுக்காரங்க உங்கள்கிட்ட இருந்து வந்துருச்சு. இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அப்படின்னு எல்லாத்தையும் அழுக வச்சிருச்சு. நிறைய பேர் ஒரே ஒரு வார்த்தை அக்கான்னு சொல்லி தம்பி என்னை அக்கான்னு சொல்லுன்னு சொல்லிட்டு போனாங்க. ஒரு படைப்புக்கு இதை விட வேற எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். நான் அவ்வளோ பேர் எனக்கு 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 எங்கள் அக்கா ஞாபகம் வருது, எனக்கு எங்கள் மாமா ஞாபகம் வருது. ஒரு அண்ணன் சொல்லிட்டு போனாங்க, என் குழந்தைகிட்ட பேசின ரொம்ப நாள் ஆச்சு, அந்த குழந்தைக்கு இப்போ நான் திருப்பி ஃபோன் பண்ணும் போல இருக்கு அப்படின்றாங்க. இதுதான் இந்த படத்தோட வெற்றியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு மெயின் அதுதான். உங்ககிட்ட ஒரு நல்ல படமாக நல்ல படைப்பாக இந்த படம் வந்துருச்சு நான் நம்புகிறேன். நீங்கள் எல்லாரும் சொன்னதை வச்சு உங்கள் முன்னாடி நாங்கள் சொல்கிறேன். இதுக்கப்புறமா இதை மக்கள் மத்தியிலும் கரெக்டாக இதை கொண்டு போய் இதே மாதிரி ஒரு ரிசல்ட்டு ஆடியன்ஸ்கிட்ட நான் வரும்னு நான் நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான், ஆஃப்டர் ஒரு ஃபெயிலியருக்கு அப்புறம் விலங்கை நான் எங்கே இருந்தேன்னு எனக்கு தெரியும். விலங்கை இதே ப்ரெஷோவில் தான் என்னை இவ்வளோ இப்படி ஒரு பெரிய படம் பண்ணுறதுக்கான காரணமாக இருந்தது. இந்த ரிவ்யூவர்ஸும் இந்த பத்திரிகையாளர்களும் மீம் கிரியேட்டர்ஸும் யூடியூபர்ஸும் தான் என்னை உருவாக்குறதா நான் நம்புகிறேன். அதே மாதிரி இந்த படமும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எல்லாரும் சொல்கிறத வச்சு நம்புகிறேன். இதையும் நீங்கள் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்ப்பீங்கன்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நல்ல ஃபீட்பேக் கிடைச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்ல ஃபீட்பேக் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப இமோஷனலாக ஃபீல் பண்ணிட்டு எல்லாம் வெளியில் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி படங்கள் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு கண்டிப்பாக தேவைங்க. இந்த பாண்ட்ஸ், இந்த உறவுகள் பற்றி இப்போ இருக்கிற இந்த குட்டி ஜென்ரேஷன்ஸ்க்கு நிறைய சொல்லப்படலை, டைம் இல்லை சொல்கிறதுக்கு யாருக்குமே. இப்படி படங்கள் வருஷத்தில் ஒரு படம் இப்படி வந்துச்சுன்னா நல்லா அப்படியே ரிஃப்ரெஷ் ஆகும். எல்லாரோட பாண்ட்ஸ், எல்லாரோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே அப்படி சேராதவங்க சேருவாங்க. இப்படி நமக்கு இல்லையே, தூரமாக இருக்கிறாங்க இப்போ எல்லாரும் இப்போ சேருவாங்க, குடும்பமாக போய் படம் பார்ப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. எனக்கு ஒன்று தோணுச்சு. எனக்கு என்னென்னா, இந்த மாதிரி படம் இப்படி ஒரு படத்தை கேவி சார் இல்லையே பார்க்குறதுக்கு நினச்சேன்னா, அவர் இந்த படத்தை பார்த்துருந்தாருன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு வாழ்த்து மடலை எழுதியிருப்பார். ஒரு எடிட்டிங்க்கும், மியூசிக்கும், டைரக்டருக்கும், ஆர்டிஸ்ட்டுக்கும் கூப்பிட்டு அவர் லெட்டர் கொடுப்பாரு, எப்படி நம்ம பண்ணியிருக்கோங்கிறது. அவர் இல்லையே இந்த படம் பார்க்குறதுக்குன்னு நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த படத்தை பற்றி எனக்கு அவ்வளோ பொக்கிஷமாக தெரியுது. தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும், நீங்கள் எல்லாருக்கும் சேர்க்கணும். நீங்கள் தான் முதல்ல, யூ ஆர் த ஸ்பைனல் கார்டு மாதிரி இந்த படத்துக்கு நீங்கள் கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கணும். எல்லாரும் படம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள், தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. தூக்கணும் எல்லாத்துக்கும் தேங்க்யூ. எடிட்டர் சார் வாங்க. தேங்க்யூங்க. தேங்க்யூ. கடந்த கொட்டுக்காளி படம் ஒரு சின்ன ஃபெயிலியர் கொடுத்த மாதிரி இருந்தது. பட் இந்த படம் ரொம்ப நல்ல படம். அதுக்கு முன்னாடி கொடுத்த பேட்டிகள் நீங்க சொல்லியிருந்தீங்க, இனிமேல் கதையின் நாயகனா நான் நடிப்பேன், அதுதான் என்னுடைய குறிக்கோள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதே நேரம் இன்னொரு ஹீரோ இருந்தா கூட அதுல என்னுடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து நீங்க பாப்பீங்க. இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு கதாநாயகனாகவே மாறின மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அந்த அளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ்ல இம்ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. இப்போ உங்களுடைய மைண்ட் செட் என்ன? கதையின் நாயகனா, இனிமேல் கதாநாயகனா, இல்ல கதைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கோ அந்த அளவுக்கு எல்லா ஹீரோ கூட சேர்ந்து நடிப்பீங்களா? கேமரா பார்த்து அதான் இப்போ உங்க பார்வைக்கு உங்களுக்கு எனக்கு ஏத்துக்கிற மாதிரி ஒரு ரோல் தான் நான் எப்பவுமே இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் இப்படி கேட்டார், எனக்கு தொடுமாயிடுச்சு. ஸோ உங்களுக்கு ஏத்துக்கிற மாதிரி உங்களுக்கு ஏத்துக்கிற மாதிரி ரோலில் தான் எப்பவுமே நடிக்கணும்னு நினைக்கிறேன். இதுவுமே இந்த இன்பான்ற ஒரு கேரக்டர் கதையை ரொம்ப மீறாம, மற்ற ஆளுகளை ரொம்ப மீறாம, ஒரு ஃபேமிலியில் அந்த இன்பான்ற ஒருத்தர் எந்த அளவுக்கு இருப்பானோ அதுவாக தான் நான் கரெக்டாக பொருந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ கதைக்கு தேவையான ஒரு ஆக்டராக இருக்க ஆசைப்படுறீங்க. இந்த அண்ணன் வரையும் என்னங்கண்ணே?
ஏதாவது ஒரு வேலை செய்யற சீன் காமிச்சீங்களா இல்ல முக்கியடா முடியும் இல்லண்ணே வேலை செய்யறாங்க. ராஜகிரே வீட்டுல சும்மா உட்காந்துருக்காரு, சூரி சும்மா உட்காந்துருக்காரு, அவங்க அச்சாச்சு பொட்டாட்டி உட்காந்துருக்காரு, என்ன வேலை செய்யறாங்க? இல்ல அதுதானே அதுதானே என்னன்னா ஹோட்டல் பிசினஸ்ல அவங்க மாமா வேலை செய்யறாரு. இல்ல பேக்ராப்ல தான் ஒர்க் பண்ணிருக்கோம். அது நிறைய எடிட்டிங்ல போயிடுச்சுனே கோச்சுக்காவே. டைட்டில் போடுங்க. இதுல தவறு தானே, அடுத்த தடவை சரி பண்ணிக்கலாம். என்ன காரணம்னா அது இம்பாக்ட் இல்ல, அதுதான் நான் சொல்றேன். ஓகே புரியுது. அதே மாதிரி இந்த படத்துல சூரிய கம்மியாகிட்டு ராஜகிரணம் இந்த மண்ணை ஸ்கோப் பண்ணிட்டாங்க. அழ வச்சது அவங்க தான். பையனும் அதே மாதிரி கிளைமேக்ஸ்லயும் அவனை கொண்டு வந்து அவனை கம்மியாகிட்டு அப்படி தெரியல. அதான் இல்லான்னு சொல்ல மறுக்கல. ஓகேண்ணே ஸ்கோர் பண்ணிக்கிறேன். இல்லை அண்ணன் பாதுகாயில் அப்படி இருந்திருக்கலாம். ஓகேண்ணே, இன்பான்றவனுக்கு என்ன முக்கியத்துவமா அந்த மாமனா இருக்குது, அதுதானே கரெக்ட். கடந்த படத்துல வயலன்ஸ் அதிகமா இருந்தது, ரொம்ப ராவா காமிச்சிருக்கீங்க. இந்த சப்ஜெக்ட் வந்து கம்ப்ளீட் கான்ட்ராஸ்டா, ஃபுல் எமோஷன்ஸா சூரி சாரை வச்சு இவ்வளவு ஹோல்ட் பண்ண முடியும் நீங்க நினைச்சதுக்கான காரணம் என்ன? இது இந்த காலத்துல இப்படி ஒரு எமோஷன்ஸ் கொண்டு போகலாம் அப்படின்னு நினைச்சதுக்கான காரணம் இல்ல அதுதான் எனக்கு சேலஞ்சிங்காவே இருந்தது. இந்த கதையை சூஸ் பண்ணது காரணம்னா அதான் போன படத்தை அண்ணனே திட்டினாரு, ரொம்ப கெட்ட வார்த்தையா இருக்குன்னு. அதாவது கெட்ட வார்த்தையே இல்லாம ரொம்ப சாஃப்டா வயலன்ஸே இல்லாம உறவுகளுக்குள்ளார ஒரு 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 லவபுளா ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். அதை பண்ணுங்க. அடுத்த படத்துல அண்ணன் சொல்ற மாதிரி வேலை செய்யற இடத்துலயே ஃபுல் படமும் எடுத்து பையனை எப்படி சார் செலக்ட் பண்ணீங்க? இவர் பயங்கரமா பண்ணியிருந்தாரு. அண்ணன் கதை சொன்னாரு. கதை சொல்றப்ப இவன் ஞாபகம் வந்தான். சரி வீட்லயே ஒருத்தர் இருக்கானேன்னு சொல்லி ட்ரை பண்ணி நல்லா நடிச்சிருக்கான். நான் சூரி அடுத்த கதை வச்சிருக்கீங்களா? அடுத்த கதை இருக்குண்ணே, அது எப்ப தேவைப்படுது அப்ப எடுத்துக்கலாம். நன்றிங்கண்ணே. அடுத்த கதை உங்க ஆபீஸ் சோர்த்திலே இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம்ண்ணே, அதுவும் ஒரு நாளைக்கு நேரம் வந்துச்சுன்னா கண்டிப்பா அதையும் பண்ணுவோங்க. ஓகே. படத்துல உங்களை வந்து ஒரு ஹீரோவை பார்க்க முடியல, அந்த உண்மையான ஒரு தாய்மாமனா தான் பார்க்க முடிஞ்சது. அந்த அளவுக்கு கடையோட ஒட்டி போயிட்டீங்க. ஒரு சில சீன்கள் பாக்குறப்ப கடைக்கு சிங்கம் படம் பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. இது வந்து நீங்க வைக்கும்போதே அப்படி நினைச்சு வச்சீங்களா இல்ல அப்படி அமைஞ்சதா? உறவு சார்ந்து படம் பார்க்குறப்ப கண்டிப்பா ஒரு மாமா ஒருத்தர் இருப்பாங்க, ஒரு பெரியப்பா இருப்பாங்க, ஒரு அம்மா இருப்பாங்க, ஒரு தாத்தா இருப்பாங்க, ஒரு குழந்தை இருக்கும். ஸோ அந்த உறவு சார்ந்த படங்கள் வரப்ப அது ரெஃபரன்ஸ்க்கு இருக்கலாம்ண்ணே. கண்டிப்பா அப்படியே தான் இருக்கும். குடும்பமான படங்கள் நடிச்சிருக்கேன். கடைக்குட்டி சிங்கத்துல நடிச்சிருக்கேன், நம்ம வீட்டு பிள்ளைகள் நடிச்சிருக்கேன். படமும் ஒரே டேட்ல ரிலீஸ் ஆகுது, அதை பத்தி என்ன சொல்லுங்க? நல்ல விஷயம் தானே. இன்னும் கூட 4 படம் சேர்ந்து ரிலீஸ் ஆகலாங்க. தேங்க்யூ.